அந்த நாட்டை விட்டு வெளியேறி பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள நாடுகளில் குடியேறுவாங்க. அப்படி குடியேறுறவங்க தான் அகதிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 1000 பேரை அடைச்சி வச்சா அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் சிக்கல் ஏற்படும், சுகாதார ரீதியாகவும் சிக்கல் ஏற்படும். இப்படி அவங்களெல்லாம் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சில விதிமுறைகள் நம்ம தேசத்தில் இருக்கும், அவங்க சுயாதீனமாக செயல்பட முடியாது. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிக்குவோம். Jolly time வந்தாச்சு, கேலிக்கின்ற சண்டை எல்லாம் மோஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். யார் அவங்கன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க தான் அகதிகள். அகதிகளை குறித்து நான் இப்போ சொல்கிறேன், கவனமாக கேளுங்கன்னு. அகதிகள்னு சொன்னாலே பயத்தினாலேயோ, நிறத்தினால, மதத்தால், அரசியல் சூழ்நிலையினால், இல்லாட்டி அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிற சமூக அமைப்பினால் பாதுகாப்பற்ற நிலைமை வரும்ல, அதனால அவங்க இருக்கிற நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. அவங்கள தான் அகதிகள்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாடுக்கும் சண்டை வரும், சண்டை போடுவாங்கள்ல, அந்த டைம்லையும் யாராலும் இந்த நாட்டில் வாழ முடியாது. அவங்களும் இன்னொரு நாட்டுக்கு பாதுகாப்புக்காக போவாங்க. அவங்களையும் அகதிகள்னு சொல்லி ஐக்கிய நாடு ஐநா சபை குறிப்பிடுது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாட்டில் அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படையான உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது. அங்கே பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது, மக்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால இவங்க வாழ முடியாதுன்னா அவங்கெல்லாம் இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. இந்த அகதிகள் மொத்தம் எத்தனை பேர் உலகத்தில் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டா? 2017 2025 வரைக்கும் எடுத்த கணக்கெடுப்பில் 65 மில்லியனுக்கும் அதிகமான அகதிகள் இருக்காங்களாம். கேட்குறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. அவங்கெல்லாம் அவங்க ஃபேமிலியை விட்டு வந்திருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, அவங்களும் அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற அகதிகளாலுமே ரொம்ப பாவம். ஏன்னா அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக எதுவுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்கிற இடத்துல பயம், பாதுகாப்பற்ற நிலைமைகள் தான் இருக்கும். இந்த மாதிரி அகதிகள் இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்களே, அங்கே அவங்க எங்கே தங்கியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ யாராவது ஒருத்தங்க ஏதோ காரணமாக இந்தியாவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தங்குறதுக்குன்னே முகாம்கள் இருக்கும். அப்படின்னா ஒரு டார்மெண்ட்ரி மாதிரி காமனாக எல்லா பிளேசஸ்லேயும் எல்லா பீப்புளும் தங்குற மாதிரி ஒரு டார்மெண்ட்ரி இருக்கும். அங்கே தான் தங்க வைக்கப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அவங்களுக்கு கரெக்டாக 3 வேளையும் சஃபிஷியண்ட்டான ஃபுட்டு, நல்ல சேஃப்டி, நல்ல தண்ணியெல்லாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்க சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாவம் இல்லை. நமக்கெல்லாம் நல்ல தண்ணி, நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கும். ஆனால் அங்கே குடிநீருக்கு கூட தட்டுப்பாடு உண்டாகும். இதை கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இவங்க திரும்பவும் அவங்க ஓன் பிளேஸ்க்கு போகணும், இவங்க ஓன் கண்ட்ரிக்கு போகணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஓகேவா? இந்த அகதிகளை குறித்து இன்னும் ப்ரீஃபாக, நல்ல டீட்டெயிலாக அவங்க சட்டத்திட்டங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன நன்மைகள், தீமைகள், இதெல்லாம் குறித்து ஒரு லாயர் அங்கிள் நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் கேட்க நீங்கள் ஈகராக இருக்கீங்க தானே? நானும் ஈகராக இருக்கேன். போய் கேட்டு வந்துடலாமா? ஓவர் டு தி இன்டர்வியூ. அகதிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், அதுக்கு உரிய பாஸ்போர்ட், அதுக்குரிய விசா இதெல்லாம் வாங்கிட்டு தான் அனுமதி பெற்று போகிறோம். ஆனால் அகதிகள்னு சொன்னால் அங்கே திடீர்னு ஏற்படுற கலவரங்களால் வேறு வழி இல்லாமல் அதுக்குன்னு சில ஏஜெண்டுகள் இருப்பாங்க. அவங்க மூலமாக கடல் கடந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறி பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள நாடுகளில் குடியேறுவாங்க. அப்படி குடியேறுறவங்க தான் அகதிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னொன்று புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்லப்போனால் நம்ம பக்கத்தில் உள்ள இலங்கை நாட்டில் சிங்கள பேரினவாத இனத்திற்கும் தமிழர்களுக்கும் இடையே பிரச்சனை. அதில் சிங்கள பேரினவாத அரசு தமிழர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துது. அதனால் அங்கே கணவனை இழந்த பெண்கள், தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள் எல்லாம் புலம்பெயர்ந்து இங்கே இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தாங்க. இதே மாதிரி அந்த காலத்தில் பர்மாவிலேருந்து அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அகதிகளுக்கு என்ன உரிமைகள் அப்படின்னு சொல்ல போனால் 1951ஆம் ஆண்டு ஜெனீவாவில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அந்த உடன்பாடில் நிறையா நாடுகள் கையெழுத்திட்டன, நிறையா நாடுகள் கையெழுத்திடலை. அப்படி கையெழுத்திட்ட நாடுகள் எல்லாம் அந்த அகதிகளுக்கு
அவங்களும் மனிதாபிமானத்தோடு நடத்தப்படணும், அவங்களுடைய மனித உரிமைகள் பாதுகாக்கப்படணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு உரிமை இருக்குது, இங்கே வந்து அவங்க சுதந்திரமாக நடமாடுறதுக்கு உரிமை இருக்குது. இந்த மாதிரி உரிமைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் அவங்கள ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அகதிகள் முகாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் தங்க வச்சுருப்பாங்க. அந்த அகதிகள் முகாம்ங்கிறது ஒரு வாழ்வதற்கு தகுதியற்ற இடங்களா, அந்த குழந்தைகள்லாம் சரியாக கல்வி பெற முடியாத சூழ்நிலையில் இப்படி தான் அந்த அகதிகள் முகாமெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அகதிகள்னு சொன்னால் கணவனை இழந்த மனைவி 2 குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க, மனைவி குழந்தைகளை இழந்த கணவன் தனியாக வருவான். இவங்களுடைய மன ரீதியான பாதிப்புகள், மன சித்திரவதைகள்லாம் ரொம்ப இருக்கும். அந்த குழந்தைகள் வந்து சரியான உணவு கிடைக்காம, சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அவங்க சமூக விரோதிகளாக மாறுறது மாதிரியெல்லாம் சில சூழ்நிலைகள் ஏற்படுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சட்டம் உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் பார்க்கும்போது அவங்கள வந்து ஒரு தள்ளுபடி பண்ணப்பட்ட மக்களாக அவங்கள தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி மனநிலை தான் பொதுவாக மக்கள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி மன ரீதியான பாதிப்புகள்லாம் அந்த குழந்தைகளுக்கு, அந்த மக்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இங்கே மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது. இந்த நிலைகள்லாம் மாறணும். அதாவது இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு உரிமை இருக்குன்னா அரசாங்க வேலையில் அவங்க சேர முடியாது, வேறு வேலைகள் பார்த்துக்கலாம். இப்படி வேலைகள் பார்க்குறாங்கன்னாலும் நல்ல எக்ஸ்பர்ட் ஸ்கில்டு லேபராக இருந்தாலும் அவங்க வெளியிலேருந்து வந்தவங்கிறதுனால இங்கே 500 ரூபா கூலி கொடுக்குறதுல அவனுக்கு 200 ரூபா கூலி கொடுப்போம். அப்படி தான் மக்களுடைய மனநிலை இருக்குது. அப்படி அவங்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது, ஏமாற்றப்படுகிறாங்க. இதனாலேயே இந்த மாதிரி பல அவங்களுக்கு சமூக சிக்கல்கள் இருக்கிறதுனாலேயே அவங்களில் பலர் வந்து சமூக விரோதிகளாகவும் மாறுறாங்க. போதை, கஞ்சா, இந்த மாதிரி கடத்துகிற வேலைகள், இதில் வந்து அடிமையாகிறவங்க இதெல்லாம் இப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்படி உளவியல் ரீதியான சிக்கல்கள், பொருளாதார ரீதியான சிக்கல்கள், அங்கே அவங்க சுகாதாரமாக இருக்க முடியறதில்ல. 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 1000 பேரை அடைச்சி வச்சா அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் சிக்கல் ஏற்படும், சுகாதார ரீதியாகவும் சிக்கல் ஏற்படும். இப்படி அவங்களெல்லாம் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வர்ற அகதிகளில் பெண்களும் குழந்தைகளும் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து சுதந்திரமாக வேலை செய்ய போக முடியறதில்ல, வருமானம் இருக்காது, அவங்களுக்கு சரியான கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு அவங்க பெற்றோர்களையும் முடியாது, அந்த குழந்தைகளாலையும் சரிசமமாக போய் மற்றவங்களோட போய் உட்காந்து கல்வி கேட்கறதுக்கெல்லாம் ஒரு இன்ஃபீரியர் தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளேயே இயல்பாக மன ரீதியான பிரச்சனைகள் வந்துடுது. பொருளாதார சிக்கல், இது மாதிரிலாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் சொன்னது வந்து ஐநா சபையில் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்படி வந்து எல்லாம் நம்ம ஊர், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வரணும். அவங்களும் எல்லாரையும் போல உரிமை பெற்ற மனிதர்களாக வாழ்கிறதுக்கு நீங்கள்லாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்படி ஜெபிக்கும் போது இந்த நிலைகள்லாம் மாறும். எல்லாரும் ஓர்தாய் மக்கள் அப்படிங்கிற நிறைவோடு வாழ்வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வக்கீல் அங்கிள் சொல்கிறத கேட்டிங்களா? அகதிகளுடைய நிலைமையை பார்த்தீங்களா? அவங்க ரொம்ப பாவம் தானே ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சின்ன குழந்தைங்களுக்கு கூட நல்ல படிப்பு கிடைக்காது, அவங்க நல்லா ஃப்ரீடமாக இருக்க முடியாது. சில சமயம் சின்ன குழந்தைங்க கூட வேலைக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு நிறைய அந்த கிளைமேட்டிக் விஷயத்தினால ஃபீவர் வருது, அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க சொன்ன இன்னொரு இடத்துக்கு அவங்க உடனே மாறணும். இந்த மாதிரி அவங்க ஃப்ரீடமாக இருக்க முடியாது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல சுத்தமான குடிநீர் கிடைக்காது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மெயினாக சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ரீடமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நல்லா படிக்க முடியாது. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, இவங்களுடைய நிலைமையெல்லாம் கேட்கும்போது. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை கஷ்டப்பட்டுட்டு ஐயோ இவங்கெல்லாம் பாவம்னு அப்படியே விட்டுறக்கூடாது. தொடர்ந்து இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரு நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு இவங்களுடைய நிலைமையெல்லாம் மாற்றுவாங்க. இப்போவும் இந்த அகதிகளுக்காக இவங்க நிலைமை மாறணும், அங்கே இருக்க சின்ன குழந்தைங்களாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், உங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும்னு நம்ம ஜெபிக்கலாமா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். இந்த நோவான் ப்ரேயரில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். என்ன குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு வாரமும் நம்ம அநேக காரியத்துக்கு ஜெபிக்கிறோம்ல, ஏசப்பா அதெல்லாம் கேட்டு நமக்கு பதில் தந்திருக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தணும். இந்த வாரத்துலேயும் நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். என்ன காரியம்னு பார்த்தோம்ல, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு பிரிந்து போய் அகதிகளாய் வாழ்கிற பிள்ளைங்களுக்காக, அப்படி குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் பண்ணிக்கோங்க, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க.
நம்ம ஏசப்பாவுடைய சமூகத்தில் நம்ம உண்மையாக ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஏசப்பாவுக்கு சின்ன பிள்ளைங்களுடைய ஜெபம் அப்படின்னா ரொம்ப பிரியம். அதே போல் சின்ன பிள்ளைகள் என்ன ஜெபம் பண்ணினாலும் ஏசப்பா அப்படியே அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. நம்ம தேசத்தில் இல்லை நம்ம தேசத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிற அகதிகளாய் வாழுகிற எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருதயத்தில் கை வைத்து, ஏசப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே மற்ற தேசங்கள் அகதிகளாய் வாழுகிற சிறு பிள்ளைகளுக்காக அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லா வசதிகளும் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஏசப்பா. என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு எழுதியிருக்கிறது. சிறு பிள்ளைகளாய் இப்படி நாமத்தை சொல்லி கேட்கிறாங்கப்பா. ஆண்டவரே அகதிகளாய் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் அவருடைய ஏற்ற வசதிகள் பாதுகாப்புகள் உண்டாகட்டப்பா. அகதிகளாய் இருக்கிற பிள்ளைகள் சிலர் கடத்தப்படுகிறாங்க, கொடுமைப்படுத்தப்படுகிறாங்க, அடிமைப்படுத்தப்படுகிறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுகிறாங்க, சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறாங்க. அவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். பாதுகாக்கிற தேவன் அவங்க எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க எந்த தேசத்துல அகதிகளாய் வாழ்ந்தாலும் சரி, அவங்களை பாதுகாக்கிற உன்னதத்தின் தேவன் அவங்கள பாதுகாக்க ஜெபிக்கிறப்பா. அவருடைய படிப்பு வசதிகள், அவங்களுக்கு வீடு வசதிகள், வேலை வசதிகள், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல சந்திக்கப்படட்டும். நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்க உணவு தேவைகள், உடை தேவைகள், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் பெற்று தருவீராக. சிறு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய படிப்புக்கான தேவைகள் அவங்க சொந்த தேசத்துல, அவங்க எந்த தேசத்துல வசிக்கிறாங்களோ அந்த தேசத்துல அவங்களுடைய வசதிகள் உண்டாக கர்த்தர் கிருபை கொடுங்க. அந்த தேசத்தின் அரசாங்கம் கண்ணோக்கி பார்க்கட்டும். நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல அகதிகளாய் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, ஆண்டவரே வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் அடிமையா இருக்கிறாங்க. ஆண்டவரே அகதிகளாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க பாதுகாக்கப்படட்டும், அவர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. அகதிகளாய் பாதிக்கப்பட்டிருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நீங்க ஒருவர் தான் மெய்யான கடவுள் என்பதை அறிந்து கொள்ளட்டும். நீர் ஒருவர் தான் இரட்சகர் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். அவருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். அவங்க எல்லாரும் உங்க வருகைக்கு ஆயத்தப்படட்டும்பா. நாங்கள் சிறு பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அற்புதம் செய்யுங்க, நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம தங்கச்சி குளோரியோடு இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, இந்த நாளை கொடுத்தக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா எங்களுக்கு நல்ல சாப்பாடு, இருக்க இடம்னு எல்லாமே கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறீங்கப்பா. அதுக்காக உங்களுக்கு கோடி நன்றி ஏசப்பா. ஆனால் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா, அவங்க சொந்த தேசத்தை விட்டு மற்ற நாட்டுக்கு அகதிகளாக போயிருக்கிறாங்கப்பா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களெல்லாம் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அவங்க தேவைகளை கர்த்தர் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அவங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. இருக்க இடத்த கொடுங்க ஏசப்பா. அவங்க எந்த தேசத்தில் இருக்கிறாங்களோ அங்கேயே அவங்களை ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஏசப்பா. அவங்களோட எல்லா தேவைகளையும் சந்தித்து தகப்ப நீங்கள் கூடவே இருந்து நடத்துங்க ஏசப்பா. எத்தனையோ சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மாவை இழந்து அகதிகளாக விடப்படுகிறாங்க ஏசப்பா. அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களாம் படிக்கவே முடியாதுப்பா. ஆனால் கர்த்தர் நீங்கள் அந்த நிலைமையை மாற்றுங்க ஏசப்பா. அவங்களுக்கும் நல்ல கல்வி கிடைக்கணும் ஏசப்பா. வாழ்க்கையில் பெரிய ஆட்களாக உயரணும் ஏசப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் ஏசப்பா கெட்டவங்க கையில் மாட்டிடக்கூடாதுப்பா. அவங்கள விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரேன்னு பைபிள் சொல்லுது ஏசப்பா. சகாயராக அவங்க வாழ்க்கையில் கடந்து வாங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த மாதிரி இருக்கிற அகதிகளுக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாதவனை நசரேனாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் கரம் இறங்கட்டும்ப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க யார் கையிலும் சிக்கிடக்கூடாது ஏசப்பா. உங்கள் கரம் அவங்க மேலே இருக்கட்டும்ப்பா. அரசாங்கம் அவங்கள பார்க்கணும் ஏசப்பா. அந்த மாதிரி அகதிகளாக இருக்கிறவங்களுக்காக அவங்க நிறைய சட்ட திட்டங்களை ஏற்படுத்தப்படணும்ப்பா. அவங்களும் வாழ்க்கையில் பெரிய ஆட்களாக உயர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அவங்களையும் நேசிக்கீங்க, அவங்களுக்காக தான் ஏசப்பா சிலுவையில் மறைச்சிருக்கிறீங்கப்பா. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களை அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்கிற அன்பிற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க. அவங்க எல்லாரும் ஏசப்பா பாதுகாக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து நம்ம இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்காக, திட்டத்துக்காக 2030க்குள்ள நம்ம 10 கோடி சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், 1 கோடி சிறு பிள்ளைகளை நம்ம ரட்சிப்புகளை நடத்தணுங்கிற ஒரு பெரிய திட்டத்தை ஏசப்பா அந்த ஊழியத்துக்கு, சிறுவர் ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம்.
ஏசப்பா நீங்க கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக, திட்டத்திற்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க இந்தியா முழுவதும் இருக்கிற 10 கோடி சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சீக்கிரமாய் அறிவிக்கப்படணும். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதை அறியாதிருக்கிற சிறு குழந்தைகளுக்கு அந்த சுவிசேஷம் கடந்து போகணும்ப்பா. சுவிசேஷத்தை அறிவிக்கிற சிறு பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. எல்லா ஸ்கூல், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்மை குறித்து அறிவிக்கப்படட்டும். எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா கிராமங்களுக்கும், எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவரே, எங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குள்ளும், மாவட்டத்துக்குள்ளேயும் அந்த சுவிசேஷம் கடந்து போகட்டும். சிறு பிள்ளைகளுக்குள்ள கடந்து போகட்டும். உம்மை குறித்து அறியாத பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் கடந்து போகட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு போன சுவிசேஷம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் எங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டாகணும்ப்பா. ஆண்டவரே, 1 கோடி சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். அவருடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும். அவங்க எல்லாரும் உங்க வருகைக்கு ஆயத்தப்படணும் ஏசப்பா. அதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு அதுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறோம். தரிசனத்துக்கு விரோதமாய், சிறு பிள்ளைகள் ரட்சிப்புக்கு விரோதமாய், சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடி தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகளை நசரீரான இயேசுவின் நாமத்தாலே கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். அப்படி கிரியைகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இரட்சகரின் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய வருகையின் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் இயேசப்பா. நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்கிறீங்க விசுவாசிக்கிறப்பா. சிறு பிள்ளைகளுடைய ஜெபம் நமக்கு பிரியமானது. அந்த ஜெபத்துக்கு நீர் அப்படியே பதில் கொடுக்கிற தேவன். அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்து கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணிங்களா? ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த அகதிகளுடைய நிலைமையெல்லாம் மாற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அகதிகளில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிக்க போகிறாங்க, நல்லா ஃப்ரீடமாக இருக்க போகிறாங்க. இதுக்காக தொடர்ந்து உங்கள் ஃபேமிலி ப்ரேயர்லேயும், பர்சனல் ப்ரேயர்லேயும், குரூப் ப்ரேயர்லேயும் ஜெபிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாவீது வேத வசனத்தை குறித்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அது தேனிலும் மதுரமானது, பொன்னிலும் மிகவும் விரும்பப்படத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தாவீது எப்படி வேத வசனத்தை ரொம்ப உணர்ந்து சொல்லியிருக்காங்கன்னு. இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். கேட்கலாமா? பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏசப்பாவோட கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இந்த நாளில் நிறையா ஸ்பெஷலாக ஒரு அகதிகளை குறித்து நம்ம நிறைய காரியத்தை நம்ம தியானித்தோம். அவங்களுக்கு சில விதிமுறைகள் நம்ம தேசத்தில் இருக்கும். அவங்க சுயாதீனமாக செயல்பட முடியாது. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிக்குவோம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, தேவன் சத்துவம் கொடுக்கிறவர், ஸ்ட்ரென்த், பலத்தை கொடுக்கிறவர், வல்லமையை கொடுக்கிறவர் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம், அதுக்கு பிறகு நம்ம சம்பவங்களை தியானிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கேன். சங்கீதம் 68. எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கோங்க. சங்கீதம் 68 35வது வசனத்தில் பின்பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கேன். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் அப்படின்னு இருக்கு. தேவன் அவரோட ஜனங்கள் யார் யாரெல்லாம் அவரோட பிள்ளைங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாங்களாம், வல்லமையை கொடுப்பாங்களாம். சரியா? நல்ல சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், சத்துவம் கொடுக்கிறவர் அப்படின்னு. நீ ஏசப்பாவோட பிள்ளையா இருந்த அப்படின்னா நீ இன்னும் ஏசப்பாவோட பிள்ளையா வளர்றதுக்கு ஏசப்பா உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. அதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தருகிற வல்லமை, வரங்கள், கிருபைகளை ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. தான் இந்த வசனத்தோட ஆதாரம். இப்போ இன்னைக்கு நீ ஏசப்பாவோட பிள்ளையா மட்டுமே நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, அதில் வளரணும். குழந்தையா இருக்கிற நீ வாலிபனா வளரணும். வேதத்தை நல்லா தியானித்து வேதத்தை நல்லா பகுத்து போதிக்கிற ஒரு ஆளாக மாறணும். ஏசப்பாவுக்காக வைராக்கியமான வல்லமையான சாட்சிகளாக நீங்கள் மாறணும்னு ஏசப்பா எதிர்பார்க்குறாங்க. சரியா? இதுக்கு ஆதாரமாக நிறைய வசனத்தை ஏசப்பா வேதத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. சத்துவத்தை நமக்கு பெருக பண்ணுவாங்களாம், சத்துவத்தை கொடுப்பாங்களாம். இன்னொரு வசனம் கூட நான் உங்களுக்காக வாசிக்கேன். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏசப்பா நமக்கு ஆலோசனையாக சொல்கிறது, நீங்கள் வல்லமையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், சத்துவத்தில் நீங்கள் பெருகணும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். சத்துவத்தில் பெருகின ஒரு கூட்டத்தை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். எல்லோரும் வரலாமா? என்னடா ஒரு கூட்டம் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், கூட்டமாக பெந்தேகோஸ்தே அப்படிங்கிற ஒரு நாள் வர்ற நேரத்தில் ஏசப்பாவோட சீஷர்கள் எல்லாம் கூடி இருந்து எருசலேமில் மேலறை அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. 120 பேர் ஜெபம் பண்ணுறாங்க.
ஏசப்பா உங்கள் வல்லமையை தாங்க, வல்லமையை தாங்க, நீங்கள் போன பிறகு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னீங்களே, அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபத்தில் உபவாசத்தில் உறுதியாக காத்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? அடுத்த படம் பாருங்க. ஒரு வல்லமை ஊற்றப்பட்டது, ஆவியானோட அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு பெருமழையின் இறைச்சல் அந்த இடத்துல ஊற்றப்பட்டது. அங்கே இருந்த எல்லார் மேலையும் அக்னி வந்துச்சு. அக்னிமயமான நாவுகளை அவங்க பெற்றுக்கொண்டாங்களாம். எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினாங்களாம். அந்த இடமே அசைகிற அளவுக்கு பயங்கரமாயிட்டான். இப்போ இவங்க அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. ஆவியான ஒரு பலமா ஊற்றப்பட்டார், ஒரு அக்னி மழை அந்த இடத்துல ஊற்றப்பட்டுச்சா. இவங்க பேசுற பாஷையெல்லாம் கேட்ட உடனே அங்கங்க எருசலேம்ல இருக்கிற மக்கள்லாம் ஓடி வந்து என்ன நடக்குன்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. அப்போ எட்டி பார்த்துக்கிட்டு அவங்க குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்காங்கடா, தண்ணி அடிச்சுக்கிட்டு போதையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. இந்த காரியத்தெல்லாம் பேதுரு கவனிக்கிறார். கவனிச்சுட்டு பேதுரு எழுமின்னு அவங்க ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க பார்த்தீங்களா. பேசி முடித்த பிறகு அப்போ பேதுரு எழுமி நிற்கார். எழுமி நின்று, சகோதரரே, எருசலேம்ல குடியிருக்கிற ஜனங்களே கேளுங்க, இவங்க யாரும் குடிச்சு வெறிச்சு இல்லை. யோவேல் தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் தானே, அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் எழும்பின்னு அந்த வசனத்தை விலைக்கு சொல்லுகிறார். அது வரைக்கும் யார் தெரியுமா? பேதுரு ஏசப்பாவை மறுதலிச்சவர், ஏசுனா யாருனே தெரியாதுன்னு சொல்லி சொன்னவர், அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போர் செய்வர்கள் கேட்கும் போது, ஒரு பெண் கேட்கும் போது மறுதலிச்சவர். அந்த பேதுரு எழுமின்னு தைரியமா சொல்றாரு, நீங்க குத்தின இயேசுவை தேவன் மரித்தோர்ல இருந்து உயிரோட எழும்ப பண்ணினார், அதுக்கு நாங்க சாட்சிகள் அப்படின்னு சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்றாரு. பேதுரு கூட சீஷர்கள் எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, எப்படிடா அந்த பேதுரு ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷன் இப்படி பேசுறான்னு சொல்லி ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுறாங்க. இவங்க இயேசு கூட இருந்தவங்க தானே, இவங்களா இப்படி இருக்காங்க, ஆமா இவங்க வேத வசனத்தெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் அந்த இயேசு எனக்கும் வேணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் அந்த இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்றாங்க. ஒரு பெரிய மாற்றம் அந்த இடத்துல வருது. அந்த இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க எல்லாரும் அப்படியே அங்க ஞானஸ்நானம் பெறாங்க. எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைங்களா மாறுறாங்க. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ ஏசப்பாவோட வல்லமை அந்த இடத்துல ஊற்றப்பட்டதுனால இவ்வளவு பெரிய மாற்றம். சத்துவம் தேவன் அவரோட ஜனத்துக்கு கொடுத்ததுனால அவங்க பலப்பட்டாங்க. அவங்க பலப்பட்டது இல்லாம அவரோட பிரசங்கத்தின் நிமித்தம் நிறைய ஜனங்கள் ஏசப்பாவோட பிள்ளைங்களா மாறினாங்க. அப்போ எல்லா ஜனங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால ஞானஸ்நானம் பெறாங்க. அந்த இடத்துல தான் முதல்ல சபை உருவாகுது. எல்லாரும் கூடி ஜெபிக்கிறவங்களா இஸ்ரவேல்ல எருசலேம்ல எல்லாரும் அப்பம் பிட்டு ஒருமனப்பட்டு ஜெபத்துல வேண்டுதல்ல தரித்து இருந்தாங்க. இதுல தான் முதல்ல சபை உருவாகுது. புரியுதா குட்டீஸ்? இன்னைக்கு ஏசப்பா அவரோட பிள்ளைங்களா இருக்கிற உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்க போறாங்க. யாருக்கெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலன் வேணும், ஏசப்பா என்னை வல்லமையினால நிரப்பணும், நான் அந்நிய பாஷையில பேசணும், அக்னி பாஷையில நான் பேசணும், ஏசப்பாவோட மகத்துவத்தை நான் பாடி துதிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா ஏசப்பாட்ட தவறாம கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு அந்த சத்துவத்தை, அந்த வல்லமை, அந்த பவரை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. சரியா? இப்போ எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஏசப்பா எனக்கு இந்த சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் வல்லமை எனக்கு வேணும், எனக்கு இந்த சத்துவம் வேணும், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையின்படி நான் உங்க பிள்ளை, உங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, எனக்கு இந்த வல்லமையை தாங்க, எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆவியானவர் என்னை நிரப்பணும்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, குட்டி பிள்ளைங்க, ஆண்டவரே பெரிய பிள்ளைங்க, வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, யோவேல் தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இப்பொழுதும் நிறைவேறும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த ஆவியின் மழை
பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, அந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக ஆண்டவரே. வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற வார்த்தையின்படி, தரிசனங்களை காண்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த தரிசன கண்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து வருவதாக ஆண்டவரே. அக்னியா மாற்றுங்க ஆண்டவரே. பெருமழையின் இறைச்சல் உம்முடைய பிள்ளைகளோட வீடுகளுக்குள்ள கடந்து வருவதாக. உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அக்னி இப்பொழுதே நிரப்பும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சத்துவத்துல பெருக பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேர்வு காலங்களில் ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, வல்லமை கொடுங்க ஆண்டவரே. தைரியமா தேர்வை எதிர்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. இந்த நாட்களில் எந்த பிள்ளைகளும் பலவீனப்படாம ஆண்டவரே சுகத்தோடு தேர்வை எழுத கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் ஆண்டவருக்காக எழும்பி நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லையே, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு இது இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். அதாவது யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும், எனக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்டால் போதும், ஏசப்பா உங்களை அபிஷேகத்தால் நிரப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாஞ்சையே கேட்டிங்கன்னா ஏசப்பா கட்டாயமாக உங்களை அபிஷேகத்தால் நிரப்புவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தானியேலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே. தானியேல் ஒரு அடிமையாக தான் பாபிலோன் தேசத்துக்கு போனாங்க. ஆனால் தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் அவங்களை பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு மாற்றினாங்க. அடிமையாக இருந்த தானியேலை பரிசுத்த ஆவியானவரால் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஆக முடிஞ்சது. அதே போல தான் இங்கே இருக்க எல்லா அகதிகளும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயரணும்னு நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபிப்பீங்க தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஆல் டைம் ப்ரோக்ராம்னு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye-bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.